Hello guys, welcome back. Hope you're all doing great. This is the second video of a case-based MCQ series for advanced accounting paper. Now we are in the second question of the buyback. போன கொஸ்டின்ல நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். Now what we are going to do is இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ்ன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் ஈக்விட்டி ஆஃப் குமார் லிமிடெட் needs to be maintained after buyback கேட்குறாங்க. அப்ப ஆஃப்டர் பைபேக் கேட்டாங்க அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வாட் யூ டேக்கன் அஸ் டெட் டிவைடட் பை 2 போடுறீங்கிறத மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் ஆஃப்டர் பைபேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது, வாட் இஸ் அ மேக்சிமம் பர்மிட்டட் பைபேக் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மேக்சிமமா எவ்வளவு பைபேக் பண்ண முடியும் அப்படின்றது கேட்கறாங்க. அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது, how many shares of Kumar Limited can be bought back at rupees 30 per share according to debt equity ratio testல எவ்வளவு ஷேர்ஸ் மேக்சிமம் வாங்க முடியும் அப்படின்றது கேட்கறாங்க. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப நமக்கு என்ன தேவை? மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைனுக்கு டெட் தேவை. அப்ப டெட்டை ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கு முன்னாடி என்னைக்கு பைபேக் நடக்குது சும்மா பாத்துக்கலாம். 31st March 2023 நடக்குது. பைபேக் நடக்கலாம். அப்ப பைபேக் பிரைஸ் நடக்கணும். அது எங்க போய் செக் பண்ணலாம்? பைபேக் டிசிஷன்ல செக் பண்ணலாம். என்ன சொல்றாங்க? the company intended to repurchase the shares at rupees 30 per share. அப்ப பைபேக் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 30 per share இருக்கு. அப்ப இது தெரிஞ்சுட்டா அப்போ உடனே ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுதான் பெட்டர். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல 10 rupees 10 கொடுத்துருக்காங்க. அப்ப rupees 10. ஓகே, அப்ப நமக்கு தேவை ஈக்விட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பைபேக்குக்கான ஃபார்முலா என்ன? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கணும், ஜெனரல் ரிசர்வ் எடுத்துக்கணும், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எடுத்துக்கணும், P&L எடுத்துக்கணும். இல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னன்னா, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஃபார் கேஷ் மட்டும் தான் எடுக்கணுமே தவிர செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அதர் தென் கேஷ் எடுக்கக்கூடாது. அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஃபார் கேஷ்னா என்னன்னா சார், அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் யூ இஷ்யூ அ ஷேர், யூ ஆர் கலெக்டிங் அ ஷேர், ஷேர்ல இருந்து காசு வருது, அப்போ ஒரு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வருதுன்னா அது இஷ்யூட் ஃபார் கேஷ். ஃபார் எக்ஸாம்பிள், இஷ்யூ ஆஃப் ஷேர் 10,000 equity shares at rupees 20 per share, face value 10 இருக்கு அப்படின்னா the journal entry will be bank account debit 20 rupees, 1 share க்கு 20 rupee, 2 equity share capital 10 rupee, 2 securities premium 10 rupee இருக்கும். into number of shares 10,000 shares இருந்துச்சுன்னா into 10,000 அப்படின்னு போட்டு 1 lakh இருக்கும். அங்க பேங்க் அக்கௌண்ட்ல 2 lakh ரிசீவ் பண்ணிருப்போம். பட் ஆனா இதே சிச்சுவேஷன்ல பொறுத்து என்ன அப்படின்னா, இஷ்யூ ஃபார் கேஷ் அதர் தென் கேஷ்னு இருக்கு. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதர் தென் கேஷ் இருக்கு. அப்ப இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதர் தென் கேஷை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிஷினரி வாங்குறேன், கிரெடிட்டுக்கு வாங்குறேன், அதை கேஷ் பேமெண்ட் பண்ணல, கேஷ் பேமெண்ட்டுக்கு பதிலாக நான் ஷேர்ஸா இஷ்யூ பண்றேன், அந்த ஷேர்ஸை பிரீமியம்ல இஷ்யூ பண்றேன் அப்படின்னா அது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஷ்யூட் அதர் தென் கேஷ். மீன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதர் தென் கேஷ்ல வர செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இங்க எடுத்துக்க கூடாது. சரி, அப்ப P&L 4,30,000 கொடுத்துருக்காங்க. ரீவாலுவேஷன் ரிசர்வ் கொடுத்தாங்க. ரீவாலுவேஷன் ரிசர்வ் இஸ் போகஸ் ரிசர்வ். ரீவாலுவேஷன் ரிசர்வ்னு ஒண்ணு இல்லை, நம்மளா கிரியேட் பண்ணது. அதுல ரியாலிட்டியில ப்ராஃபிட் இருக்காது, ரிசர்வ்ஸ் இருக்காது, அதுக்கு ஈக்குவலண்டான அசட் சைட்ல கேஷ் பேலன்ஸ் இருக்காது. ஸோ அப்ப ரீவாலுவேஷன் ரிசர்வ் நம்ம ஸ்கோப்லே கிடையாது. மொத்தமா 49 லட்சத்துல 6,20,000 போயிருச்சு அப்படின்னா 49 lakh மைனஸ் 6,20,000 போயிடுச்சுன்னா 42,80,000 உங்களோட ரிசர்வ்ஸ். அதுல ஈக்விட்டி கேபிட்டல் ஒரு 30 lakh சேர்ந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் 72,80,000 தெரிஞ்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். லோன் ஃபண்டை கொடுத்துருக்காங்க 42 lakh. ஏற்கனவே நான் போன கொஸ்டின்லேயே சொன்னதுபடி லோன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் போத் லோன்ஸ் எடுத்துக்கணும், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கணும், கரண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். சரி, இந்த ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்றாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன், internal policies, Kumar Limited aims to assess maximum number of shares it can repurchase while maintaining a prudent debt equity ratio. Prudent debt equity ratio is nothing but 2:1 is a prudent debt equity ratio. By utilizing the debt equity ratio test, the company seeks to strike a balance between equity base and debt obligation. சொல்றாங்க. Fine. Debt equity ratio பத்தி தான் இந்த கொஸ்டினே. அப்ப மினிமம் ஆஃப்டர் பைபேக் என்ன பண்ணணும்? டெட் டிவைடட் பை 2 போடணும். நமக்கு டெட் எவ்வளவு இருக்கு? 42 lakh divided by 2 போட்டீங்கன்னா 21 lakh கிடைக்கும். அந்த 21 lakh தான் ஆப்ஷன் பி. சரி சார், நெக்ஸ்ட், வாட் இஸ் அ மேக்ஸிமம் பர்மிட்டட் ஆஃப் பைபேக் அப்படின்னு கொடுத்துருக்கான்.
அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டெட் எடுத்துக்கோங்க. டெட் டிவைடட் பை 2 போட்டு தான் என்ன கிடைச்சிச்சு, 21 lakh கிடைச்சிச்சு. அப்போ இந்த 21 lakh தான் மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன். அப்போ ப்ரெசன்ட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்கு, ப்ரெசன்ட் ஈக்விட்டி நம்ம எக்ஸாம்பிள்ல 72,80,000 இருக்கு. அப்போ இந்த 72,80,000ல இந்த 21 மினிமம் ஈக்விட்டி போச்சுன்னா எவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ராவா அவைலபிலிட்டி இருக்கு, 72,80,000 மைனஸ் 21 lakh அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் 51,80,000 இருக்கு. அப்ப இது வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாமானா இல்ல. இதுல சிஆர்ஆரும் கிரியேட் பண்ணணும், இந்த வந்த அமௌண்ட்குள்ளே நான் எதையும் கிரியேட் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் கிரெடிட் பண்ணணும். ஏன்னா இது மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 51 lakhல இதுக்கு தான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொன்னேன். 51,80,000 டிவைடட் பை 40. இங்க எப்படி சார் 40 வந்துச்சு, 30 buyback, 10 rupee face value, so 40. 5,80,000 divided by 40 gives you 1,29,000. இதுவுமே ருபீஸ், இதுவும் ருபீஸ். அப்ப 1,29,500 ஷேர்ஸ் தான் இந்த டெட் ஈக்விட்டி டெஸ்ட் மூலியமா எனக்கு பை பேக் பண்ணவே முடியும். அப்ப இந்த பை பேக்குக்கு நான் எவ்வளவு பை பேக் பிரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா 1,29,500 into 30 rupees நான் பை பேக் கொடுக்க போறேன். அப்ப into 30 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா you will get 38,85,000. that is nothing but your option A. that is a maximum permitted buyback. சார் அப்ப இந்த 51,80,000 மொத்தமா நமக்கு ஃப்ரீலி அவைலபிள் இருக்கு. அதுல 38,85,000 பைபேக் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 51,80,000 இஸ் நத்திங் பட் 12,95,000 இருக்கும். ஃபார் த 12,95,000 யூ வில் கிரியேட் அ சிஆர்ஆர். ஓகேவா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஆப்ஷன் சிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இதை அப்ரோச் பண்ணி ஹேண்டில் பண்ணும். 5,95,000 வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். How many shares that can be bought back for according to debt equity ratio test? இப்பதான் கண்டுபிடிச்சோம், 1,29,500. With this we completed. இதோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுல உங்களுக்கு இவ்வளோ பெருசா கொடுத்துருப்பான். அதை தான் மாத்தி மாத்தி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னுவா. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியராகவும் தெரியும். சரி, இங்க நம்ம வந்து the rupees always be there in இந்த இடத்துல உங்களுக்கு rupees 30 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றான். rupees 30 lakh invested in equity shares தான் சொல்றாங்க. அப்ப 3 lakh shares தான் சொல்றது, புரியுதுங்களா? அப்ப 3 lakh shares தான் நம்ம அங்க வச்சிருக்கோம். ஓகே, so with this case scenario 10 over. next வீடியோஸ்ல அடுத்த பைபேக்குக்கான questions we will discuss.